அப்போ நீங்கெல்லாம் ஃபாதர் அந்தோணி சொல்லி தான் வந்திருக்கீங்க, அப்படிதானே? நீங்க இதுக்கு முன்னாடி ஃபாதர் அந்தோனிய பாத்திருக்கீங்களா? யோ, எங்களையே அடிச்சிட்டீங்கல்ல. இது எங்க ஃபாதர் அந்தோனிக்கு தெரிஞ்சது உங்களெல்லாம் சும்மா விட மாட்டாரு. ஓஹோ, அந்தோணி அவ்வளவு தூரம் பண்ணுவாரா? அப்போ அவர்கிட்ட கேட்டுடலாம். ஒரு நிமிஷம். யோ, எங்கேயா போனா? ஓடிட்டானா இல்ல ஆளுங்களை கூட்டிட்டு வர போயிருக்கானா? யாரை கூட்டிட்டு வந்தாலும் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா எங்க ஃபாதர் அந்தோனி இப்ப வந்துட்டு இருக்காரு. நீ இப்ப சொன்னத இவரை பார்த்து சொல்லு. ஏய், இவ்வளவு நேரம் நீ சொல்லிக்கிட்டு இருந்த ஃபாதர் அந்தோனி இவர்தான். இவரு என்னோட நண்பன். நாராயண நாராயண. ஏய், இவர் தான்டா ஃபாதர் அந்தோணி. அவர் அனுப்பி விட்டாருன்னு அவர்கிட்டயே சொல்றீங்களாடா முட்டா பசங்களா? வணக்கம். வணக்கம். உன்னை பார்த்து எவ்வளவு நாளாகுது? அந்தோணி ஐயா, இவங்க எல்லாரும் உங்க கோவிலை சேர்ந்தவங்களா? உங்க சர்ச்சை சேர்ந்தவங்களா? இவங்கள யாரும் கிறிஸ்துவும் இல்ல, இந்துவும் இல்ல, முஸ்லீமும் இல்ல. ஒன்னா இருக்கிற மக்களை பிரிக்கிற இவங்கள மாதிரி ஆளுங்க எந்த மதத்துக்குள்ளேயும் வரமாட்டாங்க. இவங்கெல்லாம் விஷ கிருமிங்க. ஏய், நீங்க அந்தோனி ஃபாதர் அனுப்பினார்னு சொன்னப்பவே தெரிஞ்சிருச்சு நீங்க இந்த ஊர்வலத்துல கலவரத்தை பண்ண வந்தவங்கன்னு. என்ன சொன்ன? கிறிஸ்தவர்கள் ஒன்னா வந்து ஊரை கலவர பூமியா ஆக்க போறீங்க. ஏய், எல்லா மதமும் கூடி ஒத்துமையா வாழற ஊருடா இது. இங்க உன்னால ஒரு சின்ன கல்ல கூட அசைக்க முடியாது. மாமா, இவனுங்க ஏதோ உள்நோக்கத்தோட தான் இங்க வந்திருக்கானுங்க. கண்டிப்பா இவனுங்களை யாரோ அனுப்பி வச்சிருக்காங்க தான் நினைக்கிறேன். நீ ஏன் சீதா வேஷம் போடல? அதுக்கு நீ முதல்ல ஒழுங்கா பதில் சொல்லு. இப்ப என்ன, அந்த வேஷம் போட்டா மட்டும் நான் என்ன சீதையாவே மாறிடுவேனா? எனக்கு ஏத்த மாதிரி சீதை கெட்டப் கிடைக்கல, வள்ளி காஸ்டியூம் தான் கிடைச்சது. அதனால நான் போட்டுக்கிட்டேன். இதுல என்ன இருக்கு? மாமா, இவனுங்க ஏதோ உள்நோக்கத்தோட தான் இங்க வந்திருக்கானுங்க. கண்டிப்பா இவனுங்களை யாரோ அனுப்பி வச்சிருக்காங்க தான் நினைக்கிறேன். கரெக்டாமா, இவனுங்கெல்லாம் முழிக்கிறத பார்த்தாலே தெரியுது. இவனுங்களுக்கெல்லாம் அவ்வளோ அறிவே இருக்காது. இதுங்க வெறும் அம்பு தான். ஆனா எழுதவன் யாரும். டேய், மரியாதையா சொல்லிடுங்க. யாரா உங்களை அனுப்புறது? சொல்றா. எங்க சர்ச்சு பேரு சொல்லி உங்க ஊர்வலத்துல ஒரு தடை வந்துருச்சு. அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. நீங்க ஏன் ஃபாதர் மன்னிப்பு கேட்கறீங்க? நல்லவேளை சரியான நேரத்துக்கு நீங்க வந்தீங்க. இல்லைன்னா இத பெரிய ஊர் பிரச்சனையா மாத்திருப்பாங்க. ஃபாதர்,
கொஞ்ச நாளா உங்களை பார்க்கவே முடியலையே. சர்ச் வேலையா கொஞ்சம் வெளியூர் போயிருந்தேன். ஓ சரி சரி சரி. ஒரு சர்ச் ஃபாதர் இப்பதான் சண்டை போட்டு முத தடவை பாக்குறேன். பாத்தீங்களா சண்டை எல்லாம் போறாரு. எல்லா இடங்கள்லயும் பொறுமையா இருக்கக்கூடாது. தேவாலயத்தை ஒரு சந்தையா மாத்தி வச்சதுனால தான் கோவப்பட்டு இயேசுநாதர் சாட்டைய கையில் எடுத்தார். அநியாயத்தை தட்டி கேட்கும்போது எதிராளிக்கு புரியிறபடிதான் பேசியாகும். இனிமே இப்படி ஒரு பிரச்சனை இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது. மதத்துக்குள்ள ஏற்றத்தாழ்வே இல்லை. எல்லா மதமும் ஒண்ணுதான், எல்லா கடவுளுமே ஒண்ணுதான். சரியா சொன்னீங்க ஃபாதர். ஒத்துமையா இருக்கிற ஊரை பிரிக்க யாரோ பண்ண சதிதான் இது. சிவா, யாருன்னு கண்டுபிடிக்கணும். ம் விசாரிச்சிடண்ணே. ம் ஃபாதர், நேரம் ஆயிட்டு இருக்கு. ஊர்வலம் போயிடலாங்களா? ஆமா, போயிடலாம். தாராளமா நீங்க இந்த பக்கம் போகலாம். யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்க. நன்றி ஃபாதர். போலாம், வாங்க 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 வாங்க. எல்லாரும் வாங்க. பேசிட்டே இருக்காதீங்க. நாராயண ஆமாங்க. நாராயண. அதான் ஊர்வலம் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன நாராயண நாராயண. பத்மா, கதாபாத்திரத்தை அழிக்க மாட்டேன். ஆ, இப்பதான் அங்க ஒரு கலகம் முடிஞ்சுது. இதுக்கு மேல நாரதர் கலகம் வேண்டாம். ஓம் நமச்சிவாயா. வாங்க மச்சான். நாராயண நாராயண. பத்மா, இவங்க 2 பேர் மட்டும் வேஷத்தை கலைக்கவே முடியாது. ஏன்? வேஷத்தை கலைச்சாலும் இவங்க தான் சிவாவும் பார்வதியும். பா, முதல்ல இந்த கிரீடத்தை கட்டி வைக்கணும். ஒரு நாள் போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த சாமியில எப்படிதான் இவ்வளவு நாள் போட்டிருக்கோ தெரியல. இவ்வளவு பெரிய முடி வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சாரி. நாராயண நாராயண. அண்ணி, இங்க பாத்தீங்களா? அப்படியே ராமரையும் சீதையையும் பார்த்த மாதிரி இருக்கு. ஏன் பத்மா, நீ வேஷம் போடலன்னு சொல்லிட்டு காந்தாரி வேஷம் போட்டுப்ப போல. என்னது? இல்ல, மகாபாரதத்துல அவங்க தானே கண்ணை கட்டிட்டு இருப்பாங்க, அதனாலதான் கேட்டேன். உங்களுக்கு தான் கண்ணு தெரியல. 2 பேரும் எவ்வளவு பொருத்தமா இருக்காங்கன்னு பாருங்க. நாராயண. மருதமலை மாமணியே முருகையா. என்னப்பா முருகா, உன்னை பத்தி நீயே பெருமையா பாடிட்டு வர்ற. என் பெருமை நான் தானே சித்தப்பா பாடணும். நாராயண நாராயண. ஆமா, எங்க என்னோட 2 தேவிகளையும் காணோம்? நானே போய் தேடி பார்த்துக்கிறேன். மச்சான், இந்த கதிர் எங்க போறாப்ல? யாருக்கு தெரியும்? வள்ளி வள்ளி வள்ளி. வெளியே சண்டை போட்டது எனக்கு களைப்பாக இருந்தது. சிறிது தேநீர் கிடைக்குமா? அப்படின்னா டீ வேண்டுமா என்று கேட்கிறார். எனக்கு டீ போட தெரியாது. அடடா, முருகனின் வள்ளிக்கு தேநீர் போட தெரியவில்லை என்றால் அது நம் கடவுள் சமுதாயத்திற்கே பெரிய அவமானம் இல்லையா? வேண்டுமென்றால் நான் உனக்கு சொல்லித் தரவா தேவி? ஏய், அபத்தம் அபத்தம். உன் பிராணநாதனை இப்படி அழைக்கலாமா? நீங்கள் பிராணநாதர் இல்லை, என் பிராணமே வாங்கும் நாதர். சரி, நான் உறங்க வேண்டும். நீ எனக்கு மயில் மெத்தை தயார் செய். பின்னாடி மரம் இருக்கிறது, அங்கே போய் தூங்குங்கள். தேவி, எங்கே செல்கிறாய்? நாம் 3 பேரும் ஒன்றாகத்தானே செல்ல வேண்டும், இல்லையா தேவி? டேய், முருகர் வேஷன் எல்லாம் பார்க்க மாட்டேன். வேலை தூக்கி மண்டையில எரிஞ்சிருவேன். சாரி சாரி தேவி. வாமாயா போலாம்.
என்ன சீனு, எதுக்கு கூப்பிட்ட? என்ன கஷ்டப்படுத்தி பாக்குறதுன்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா மாயா? ஏன் அப்படி கேக்குற? நான் என்ன பண்ணேன்? நான் அவ்வளவு சொல்லியும் நீ இந்த வேஷம் போட்டு வந்து நிக்கிற. உன்னை சீதா வேஷம் தானே போட சொன்னேன். கடைசியில அந்த கதிர் முன்னாடி நான் அசிங்கப்படுத்திட்டேல. இங்க பாரு சீனு, வீட்ல எல்லாரும் முன்னாடியும் ஒண்ணு சொல்லிட்டு அப்புறம் அதை எப்படி நான் மாத்துறது? அது மட்டும் இல்லாம தனா வேஷம் போடுறதுக்கு வரமாட்டேன்னு சொன்னா, அவளை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு நானும் இந்த வேஷம் போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம். நீ எதுக்கு இதை பெருசுபடுத்துற? போதும், சமாளிக்காத. நீ ஏன் சீதா வேஷம் போடல? அதுக்கு நீ முதல்ல ஒழுங்கா பதில் சொல்லு. அந்த ராமனும் சீதையும் சேர்ந்துட்டாங்க. ஆனா இந்த ராமனுக்கு ஏத்த சீதை நான் இல்ல சீனு. உனக்கு ஏன் அது புரியல? கேக்குறேன்ல, சொல்லுமாயா. இப்ப என்ன, அந்த வேஷம் போட்டா மட்டும் நான் என்ன சீதையாவே மாறிடுவேனா? எனக்கு ஏத்த மாதிரி சீதை கெட்டப் கிடைக்கல, வள்ளி காஸ்டியூம் தான் கிடைச்சது. அதனால நான் போட்டுக்கிட்டேன். இதுல என்ன இருக்கு? வனவாசம் போற சீத வேஷத்துக்கு சாதாரண புடவையே போதும். அது உனக்கு கிடைக்கலையா? ஏன் இப்படி அப்பட்டமா போய் சொல்ற? நீ ராமர் வேஷம் போட்டா உடனே நான் சீதை வேஷம் போடணுமா? அதான் சாரு சீதையா உன் கூட வந்து நின்னால. நீயும் எதுவும் பேசாம சைலண்டா தானே இருந்த. என்ன தப்ப என் பக்கம் திருப்பி விட பாக்குறியா? உன் தப்பு உனக்கு தெரியலன்னு சொல்றேன். சாரு சீதை வேஷம் போட்டுட்டானே, நீ என்ன ராமர் விஷயத்தை கலைச்சிட்டா வந்து நின்ன? ஒன்னா அந்த ஊர்வலத்துல வந்து நின்னல, இப்ப வந்து என்கிட்ட சத்தம் போடுற? நான் எதுக்கு வேஷத்தை மாத்தணும்? நான் சொன்னதை நீ செஞ்சியா? அப்புறம் நான் மட்டும் ஏன் மாறணும்? மாறாத நான் உன்னை மாறவே சொல்லல. நீதான் இப்ப வந்து இடியட் மாதிரி கத்திட்டு இருக்க. ஏய், என்னாச்சு? ஏன் ரெண்டு பேரும் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல பெரியம்மா, வெயில்ல நடந்தோம்ல, அதுல இவன் தலைக்கு ஏதோ ஆயிடுச்சு. அத்தை, நான் இவள சீதா வேஷம் போட்டுட்டு வர சொன்னேன். இவ வேணும்னே வள்ளி வேஷம் போட்டுட்டு வந்து என்ன வெறுப்பேத்துறா. பாருங்க பெரியம்மா எப்படி பேசுறான்னு. நான் எந்த வேஷம் போட்ட இவனுக்கு என்ன? இந்த வேஷத்துல என்ன இருக்கு? இதுக்கு எதுக்கு நீங்க சண்டை போடுறீங்க? நான் சொன்னதுக்காகவே சீதா வேஷம் போடாம வந்திருக்கா அத்தை. என்ன கோவப்படுத்தி பார்க்கணும்னு இப்படி எல்லாம் செய்யறான். பெரியம்மா, கதிர் வந்து வள்ளி வேஷம் போட சொன்னான், நானும் போட்டுட்டேன். இப்ப இந்த வேஷம் நான் போட்டதுல இவனுக்கு என்ன வந்தது? சும்மா தேவையில்லாம பேச வேண்டாம்னு சொல்லுங்க பெரியம்மா. பாருங்க அத்தை எப்படி பேசுறான்னு. எல்லாம் திமிரு. யாருக்கிட்ட திமிரு? உனக்குதான். நீ சொல்றத நான் கேட்கணுமா? நீ ஏன் கேட்க போற? நீ தான் புதுசா வந்தவங்க பேசதானே கேட்ப. ஆமாடா, அப்படிதான் வச்சுக்கோ. ஏன் இப்ப என்ன பண்ணுவ? வேண்டாம் மாயா. என்னடா வேண்டாம்? அப்படிதான். என்ன இது? சின்ன குழந்தைங்க மாதிரி இதுக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சாமி கும்பிட போகணும். முதல்ல எல்லாரும் தயாராகி வாங்க. போங்க, சொல்றேன்ல, போ. என்னடா சீனு, என்ன இதெல்லாம்? இப்படி குழந்தை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க? போ. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இன்னும் அந்த காதல் இருக்குதான் போல. சேர முடியாம போயிடுமோங்கிற பயத்தை இப்ப கோவமா காட்டிட்டு இருக்காங்க. அவர் வேற இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. எதுக்கு இப்ப சேர் எல்லாம் வட்டமா போட்டு வச்சிருக்கீங்க? ஏய், இந்த சந்தோஷமான நாளை நம்ம கொண்டாட வேண்டாமா? ஏதாவது போட்டி இருந்தா தானே நல்லா கலகலன்னு இருக்கும். இதுக்கு பேருதான் இசை நாற்காலி. ஓ மாமா, இது யாருக்கும் தெரியாத போட்டி பாருங்க. இது புதுசா எக்ஸ்பிளைன் வேற பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும் மாமா. ஒரு சொற்பொழி வாட்டலான்னு நினைச்சேன், விட மாட்டீங்களே. நாராயணா.
சரி சரி, எல்லாரும் போய் போட்டிக்கு ரெடி ஆகுங்க. என்ன? இதுக்கு நடுவர் வந்து அம்மையாரே, நீங்க தான் நடுவர். இதுல நான் என்ன பண்ண முடியும்? கடைசியில யாரு ஜெயிச்சாங்கன்னு நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும். எல்லாரும் ரெடியா இருக்காங்க. நீங்க போட்டியை ஆரம்பிச்சிட்டீங்க. சரி. இதெல்லாம் ரொம்ப ஓவர். அதெல்லாம் பரவாயில்ல. அக்கா அப்படிதானே இருக்க. தனாவுக்கு அக்கான்னு தான் அப்பா சொல்லுவாங்க. நீங்க போங்க. அம்மா நீங்களும் போங்க. தனா அது இல்ல வேண்டாங்க. பெரியப்பா பெரியம்மா, ஆமா கலந்துக்கோங்க. ஐயோ பெரியம்மா நீங்களும் கலந்துக்கோங்க பெரியம்மா. ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? பெரியப்பா நீங்களும் வாங்க. நாராயண நாராயண. பாட்டு போடுங்க. சீக்கிரம் ஓடுங்க ஓடுங்க. நாராயண நாராயண. எனக்கு கேட்டோம். நாடு கடவுளே, அப்ப நான் அவுட்டா? நாராயண நாராயண. Come on, ready? மாயா போ போ போ. அப்ப அப்ப அவுட்டே. வாங்க வாங்க வாங்க. மாமா மாமா பாத்து பாத்து. சிவா சீனு. சீனா அவுட் அவுட். போ போ. ஓகே, ஒரு சேர் எடுத்தனா. மாயா இந்த பக்கம் போ, இந்த பக்கம். வா 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 வா.
வாங்க பெரியப்பா. ஏய் ஜானகி இல்லங்க நீங்க உட்காருங்க.